அக்கினி மயமான நாவுகளை பற்றிய தியானம் நாள் 48. உன்னதங்களிலே உட்கார செய்தார். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடே கூட உட்காரவும் செய்தார். ஆப்பிரிக்காவில் நடந்த ஒரு பெரிய திருமணத்திற்கு முதலாக சென்றபோது இருக்கை ஏற்பாடுகளின் முக்கியத்துவத்தை உணர்ந்தேன். ஆப்பிரிக்கா கலாச்சாரத்தில் பல கலாச்சாரங்களைப் போலவே நீங்கள் ஒரு திருமணத்தில் எங்கே அமர்ந்திருக்கிறீர்கள் என்பதே நீங்கள் யார் என்பதை பற்றி நிறைய கூறுகிறது. மணமக்கள் குழுவில் இருப்பவர்கள் தலைமை மேசையில் அமர்ந்திருக்கிறார்கள். மிகவும் மதிப்பு மிக்க விருந்தினர்கள் மிகவும் முன் அமர்ந்துள்ளனர். யார் யார் என்பதை கண்டறிய இது எளிதான வழிகளில் ஒன்றாகும். அதேபோல் இருக்கை ஏற்பாடுகளில் தலை சிறந்தவராக இருப்பதால் தேவன் நம்மை கிறிஸ்து இயேசுவோடு கூட பரலோகத்தில் அமர வைத்துள்ளார். இதன் சரியான அர்த்தம் என்ன? நாம் ராஜ குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்று அர்த்தம். அது சரிதான். நாம் இனி அந்நியர்கள் அல்ல. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலம் நாம் தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாய் இருக்கிறோம். ரோமர் 8:17. இந்த உண்மையை முற்றிலும் ஆச்சரியமாக இருக்கிறது. நாம் தேவனுடைய குடும்பத்தின் ஒரு பகுதியாக இருக்கிறோம். அவரில் குறிப்பிடத்தக்கவர்கள். பிரச்சனை என்னவென்றால் மதம் இதை பொய் என்று நமக்கு கற்பித்து உள்ளது. நமக்கு எந்த மதிப்பும் இல்லை, நாம் மதிப்பற்றவர்கள் என்று, நாம் ஒன்றுமில்லை என்றும் கற்பிக்கப்பட்டுள்ளது. ஆனால் கிறிஸ்துவில் மீட்கப்பட்டவர்களுக்கு அப்படி இல்லை. நாம் அவருடன் பரலோக ஸ்தலங்களில் ஒன்றாக அமர்ந்திருப்பது மட்டுமல்லாமல் எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் மேலாக நாம் மிக உயர்ந்தவர்களாக இருக்கிறோம். எபேசியர் 1:20-21 பார்க்கவும். நரகத்தின் எந்த பேயும் இந்த மேசைக்கு அழைக்கப்படவில்லை. அப்படியானால் நாம் ஏன் எதிரியின் பொய்களை மகிழ்விக்கிறோம்? நாம் எங்கு அமர்ந்திருக்கிறோம் என்பதை அவன் அறிய விரும்பவில்லை. நாம் கர்த்தர் சொல்லுவதை விட வேறு ஒன்றை நம்ப வேண்டும் என்று அவன் விரும்புகிறான். ஆனால் இந்த சத்தியத்தை விசுவாசத்தின் மூலம் நாம் வெறுமனே பிடித்து கொண்டால் நம் வாழ்க்கை ஒருபோதும் ஒரே மாதிரியாக இருக்காது. தேவன் உங்களை தம் ஆவியின் தீவிர அனுபவத்திற்குள் அழைக்கிறார். இந்த தீவிர அனுபவம் உங்கள் உண்மையான அடையாளத்தை புரிந்து கொள்வதில் தொடங்குகிறது. நீங்கள் உன்னதமான தேவனின் மகன் அல்லது மகள் என்பதை நீங்கள் உணரும்போது வீண் பாரம்பரியம் அல்லது மதத்தின் ஆவி உங்கள் மீது அதன் சக்தியை இழக்கும். நீங்கள் நினைக்கும் முறையை மாற்ற வேண்டிய நேரம் இது. ராஜாவின் புத்திரர்களைப் போல சிந்திக்க வேண்டிய நேரம் இது. எதிரே உங்களை கட்டுக்குள்ளே வைத்திருக்க அனுமதிக்காதீர்கள். நான் அமெரிக்காவிற்குள் மட்டுமல்லாமல் வெளிநாடுகளுக்கும் அடிக்கடி பயணிப்பவன். நான் இங்கிலாந்திற்கு சென்ற நேரத்தை என்னால் மறக்க முடியாது. நான் இங்கிலாந்துக்கு வந்து சேர்ந்து விட்டாலும் என் பைகள் என்னுடன் வரவில்லை என்பதை வந்தவுடன் உணர்ந்தேன். எனது சூட்கேஸ் ஒன்றில் எனது அனைத்து உடைகள் மற்றும் டைகள் மற்றும் மிக முக்கியமான பொருட்கள் இருந்தன. நான் வரவேண்டிய இடத்துக்கு வந்து சேர்ந்து விட்டாலும் நான் இங்கிலாந்தில் இருந்தபோது எனக்கு தேவையான பொருட்கள் இன்னும் அமெரிக்காவிலேயே இருந்தது. எனது பைகள் அடிப்படையில் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருந்தன. கைதுக்கான வரையறைகளில் சட்ட அதிகாரத்தால் யாரையாவது கைப்பற்றி காவலில் எடுத்துக்கொள்வது மற்றும் நிறுத்துவது அல்லது சரிபார்ப்பது. எனது பயண பொருட்கள் இங்கிலாந்துக்கு கொண்டு செல்லும் செயல்முறை உறுதியாக சரிபார்க்கப்பட்டது. எனது பைகள் இங்கிலாந்துக்கு வருவதற்கு 3 நாட்கள் ஆகும். அவைகள் வந்த பிறகு அவைகளை மீட்டெடுப்பதற்கு நான் மிகவும் வெறுப்பூட்டும் மற்றும் நேரத்தை எடுத்துக்கொள்ளும் செயல்முறையை மேற்கொள்ள வேண்டியிருந்தது. இதேபோல் பலர் தங்கள் எதிர்கால இலக்குகள் முடிவுகள் தடுக்கப்படுவதை முடக்கப்படுவதை அனுபவித்திருக்கிறீர்கள். நம் ஆன்மாவின் எதிரி நம் வாழ்வில் கடவுள் வைத்திருக்கும் நோக்கங்களையும் பணிகளையும் பறிப்பதற்கான வாய்ப்புகளை தொடர்ந்து தேடுகிறான். நல்ல செய்தி என்னவென்றால் எனது பைகளைப் போலவே நம் வாழ்க்கையையும் ஏற்கனவே நம் இலக்குகளுக்கும் குறியிடப்பட்டுள்ளது. மக்களின் பைகள் மற்றும் பிற உடைமைகள் எங்கு செல்ல வேண்டும் என்பதை தீர்மானிக்க விமான நிறுவனங்கள் குறி சொல்லை பயன்படுத்துகின்றன. என் நண்பரே, நீங்கள் ஆவிக்குரிய நோக்கத்திற்காக குறிக்கப்பட்டுள்ளீர்கள். தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். எபேசியர் 1:11. நீங்கள் ராஜாவின் பிள்ளை. தேவனுடைய கிருபையால் நீங்கள் உங்கள் இலக்கை அடைவீர்கள். பிதாவே, நான் ராஜாவின் பிள்ளையாக இருப்பதற்காக உமக்கு நன்றி கூறுகிறேன்.
நான் இயேசுவோடு உன்னதங்களிலே ஒன்றாக அமர்ந்திருக்கிறேன். கிறிஸ்துவில் என்னை ஒடுக்கும் அல்லது தாக்கும் இருளின் அனைத்து துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் மேலாக நீங்கள் என்னை உயர்த்தி இருக்கிறீர்கள். நான் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகவும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டத்தின் ஒரு பகுதியாகவும் இருக்கிறேன் என்று அறிவிக்கிறேன். அந்தகாரத்தினின்று உம்முடைய ஆச்சரியமான ஒளிக்கு என்னை அழைத்தீர். தேவனுடைய ராஜ்யத்தின் குடிமகளாக வெற்றிகரமான வாழ்க்கைக்கான எனது உரிமைகளை பயன்படுத்துகிறேன். நீர் என்னை நேசிப்பதனால் நான் ஒரு வெற்றியாளனை விட மேலானவன். தோல்வியை என் பங்காக ஏற்க மறுக்கிறேன். எனது ராஜ்ய அடையாளத்தில் நடக்க எனக்கு அதிகாரம் உள்ளது என்று அறிவிக்கிறேன். நான் ஒருபோதும் பயம், தோல்வி, வருத்தம், மனச்சோர்வு அல்லது விரக்திக்கு ஆளாக மாட்டேன். தேவனுடைய மகிமைக்காக என் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கை முழுவதும் கிருபையையும் வல்லமையையும் பொழிகிறது. என் தலையை உயர்த்துபவர் நீர் என்று நான் அறிக்கையிடுகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.